ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெக் டு மை சேனல். நான் திவ்யமூர்த்தி. நீங்க பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் தீப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்டோருபி நோ மோரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ் அனிமி தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 1 hour டியூரேஷன்ல தான் இங்க இருக்கு. பட் இருந்தாலும் டியூரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லவ் மூவி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கிளைமேக்ஸை நீங்க பார்த்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை வந்து இந்த மூவி கொடுக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. சரி, ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை காட்டுறாங்க. அங்க ஒரு பாறைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பையன் உக்காந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒட்டோருன்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இப்ப சம்மர் வெக்கேஷனுக்காக அவளுடைய அங்கிள் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல அங்கிளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அவளும் வந்து பாத்தீங்கன்னா நான் வருஷம் வருஷம் தானே போறேன், எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்புறா. இப்ப வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. கிட்டத்தட்ட அவளுக்கு 6 வயசா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவளோட அங்கிள் வீட்டுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து மாட்டிக்கிறா. அந்த ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மவுண்டைன் காட் அண்ட் ஸ்பிரிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் தான். சோ அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தன்னை காப்பாத்த யாருமே வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏங்கிட்டு இருக்க சமயத்துல தான் அங்க ஒரு பையனை வந்து பாக்குறா. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே வந்து எமோஷனலா இருக்கு. சோ அவனை கட்டி பிடிக்கிறதுக்காக அப்படியே ஓடி போறா. பட் அவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அப்படியே நகர்ந்து போயிடுறான். அது மட்டும் இல்லாம என்ன ஹியூமன்ஸ் தொட்டாங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுவேன் அப்படின்ற விஷயத்த வந்து அவகிட்ட வந்து சொல்றான். பட் இப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறா. அது மட்டும் இல்லாம அவளால இது ஏத்துக்கவே முடியல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவனை தொடர்றதுக்காக அவ ட்ரை பண்றா. பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு துரத்திட்டே போக அங்க இருக்கக்கூடிய ஒரு குச்சியை வச்சு அவன் மண்டையிலேயே வந்து அடிச்சிடலாம். அந்த பொண்ணு அழுத்துக்கிட்டே இருக்கா. பட் இருந்தாலும் இவன் சொன்ன விஷயத்த வந்து அவ உண்மை அப்படின்றத இப்பதான் வந்து நம்புறா. சரி, ஓகே, நான் உன்னை இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே கொண்டு போய் விட்டுறேன், இந்த குச்சியை பிடிச்சுக்கோ, ஆனா டச் பண்ணாத அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த குச்சியை பிடிச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்டோட எல்லையில இருக்கக்கூடிய ஒரு கேட் கிட்ட வந்து போறாங்க. இப்ப இந்த பொண்ணு இந்த பையனை வந்து பாத்துக்கிட்டே இருக்கா. பட் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்க்கவே மாட்டேங்கிறான். இதே போல கடைசியா அவங்க கேட் கிட்ட வைக்க போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து ஒட்டோரு பாத்தீங்கன்னா என்னோட பேரு ஒட்டோரு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. பட் இருந்தாலும் அவன் வந்து ஆன்சர் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் மறுபடியும் இங்க வந்து அவனை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். சரி, ஓகே, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டோரு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. கரெக்டா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேரு கின் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் பேரை சொல்றான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே அவன் திரும்பி பார்க்கும்போது காணாம போயிடுறான். இப்ப ஒட்டோரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வேகமா வந்து அங்கிளை வந்து பாத்துடுறா. கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா தலையிலேயே ஒண்ணு வைக்கிறாரு. பட் இருந்தாலும் அப்படியே போய் வேகமா கட்டி பிடிச்சிட்டு அவரோட சேர்ந்து பாத்தீங்கன்னா அவளும் வீட்டுக்கு போயிடுறா. இப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்க சமயத்துல இப்பதான் வந்து ஒட்டோரு ஒரு கொஷினை கேட்கறா. அதாவது இந்த ஃபாரஸ்ட்ல உண்மையாவே வந்து ஆத்மாக்கள்லாம் இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுதான் இப்ப அங்கிள் ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. நான் ஆத்மாக்களை பார்த்ததில்ல, பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியால வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அது மனுஷங்க எப்படி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்களோ அதே போல இந்த ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து இவகிட்ட வந்து சொல்றாரு. இதை கேட்ட ஒட்டோரோ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டே அதே போல ஜின்னை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துல ஜின் சொல்றான், நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இப்ப எனக்காக தான் நீ காத்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கக் பண்றதுக்காக வரா. பட் அதுக்குள்ள மறுபடியும் கட்டையில அடி வாங்கி அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்புறம் அவங்க ஒன்னா சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒட்டோரு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கருப்பு உருவத்தை பார்த்த உடனே ஒட்டோரு ரொம்பவே வந்து பயந்து போயிடுறா. அந்த சமயத்துல அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா, நீ என்னோட நண்பனை தொட்ட அப்படின்னா நான் வந்து உன்னை வந்து சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒட்டோரு ரொம்பவே வந்து பயந்துடுறா. அப்பதான் வந்து ஜின் சொல்றான், இல்ல அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது அப்படி சொல்லிட்டு இருக்க சமயத்துல அப்படியே அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் மாதிரி மாறி அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது. இப்போ ஒட்டோரு கேக்குறா, இது என்ன உருவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதா இவங்க எல்லாமே அதுவும் இல்லாம இந்த காட்டோட பலமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஒட்டோரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறா. அது மட்டும் இல்லாம சின்ன ரொம்பவே அவளுக்கு வந்து பிடிச்சு போகுது. சோ அது மட்டும் இல்லாம அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா அவ ஜாலியா வந்து 2 பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அவளோட கேப் பறந்து போயிடுது. அது மட்டும் இல்லாம அவ தண்ணியில விளையாடுறா. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்துல கொஞ்ச நேரம் வந்து ஜின் படுத்துட்டு இருக்கும் போது அவனோட மாஸ்க வந்து பாத்தீங்கன்னா இவ சீக்கிரட்டா போயிட்டு திறந்து பாக்குறா. அதுல அவனுடைய முகம் பார்க்க ரொம்பவே
அழகா பிரகாசமா இருக்கு. கரெக்டா அவன் கண் முழிக்க மறுபடியும் அந்த மாஸ்க் அவன் ஃபேஸ்லயே வந்து வச்சிடலாம். அது மட்டும் இல்லாம அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆத்மா மாதிரி இருக்க தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த மாஸ்கை வந்து போட்டிருக்கான் அப்படின்றதையும் அவன் சொல்றான். அந்த சமயத்துல தான் ஒட்டூரு ஒரு விஷயத்த சொல்றா, நான் இனிமேல் இங்க வரமாட்டேன். அது மட்டும் இல்லாம டெய்லி என்னால வர முடியாது. என்னோட அங்கிள் வீட்ல தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆனா ஒவ்வொரு வருஷமும் சம்மர் ஹாலிடேஸ் அப்போ வந்து நான் மீட் பண்ணுவேன்னு சொல்றான். ஸோ அதே போல ஒவ்வொரு சம்மர் ஹாலிடேஸும் வந்து பாத்தீங்கன்னா அவ இந்த இடத்துக்கு வரா. அவனும் ஜின்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அந்த சமயத்துல அங்க ட்ரீ மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஜின்னை வந்து பிடிச்சிடுது. நீ எக்காரணத்து கொண்டும் வந்து இந்த மனுஷ குழந்தையோட வந்து ரொம்ப நேரம் இருக்காத, அது மட்டும் இல்லாம எக்காரணத்து கொண்டு அவளை டச் பண்ண விடாத அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அங்க இருந்து போயிடுது. இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம ஒட்டுருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே வந்து விசித்திரமா இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல ஒரு நாள் ஜின்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல தொங்கிட்டே வந்து இருக்கா. அந்த சமயத்துல அந்த பிரான்ச் உடைஞ்சு அப்படியே கீழே விழுது. அந்த சமயத்துல இவளை காப்பாத்துறதுக்காக ஜின் கிட்ட வரான். பட் இருந்தாலும் அவனோட சாபத்தை ஞாபகப்படுத்தி அப்படியே வந்து தூரமா நிக்கிறான். இப்ப அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டூரு கீழே எழுந்ததுக்கு அப்புறமா வந்து சந்தோஷமா தான் பேசுறா. பட் இருந்தாலும் அவ அழுக ஆரம்பிச்சிடறா. அதே சமயம் தான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. தனக்கு மட்டும்தான் வயசாகுது, பட் இவனுக்கு வயசே ஆக மாட்டேங்குதுன்ற விஷயத்தையும் அவ புரிஞ்சுக்கிறா. இதே போல அவ இன்னும் கொஞ்சம் 5th கிரேடுக்கு போயிடுறா. அந்த சமயத்துல இவளை மறுபடியும் மீட் பண்றதுக்காக சம்மர் ஹாலிடேஸ்க்கு வரா. இவனை பார்க்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நம்ம ஒட்டூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜின்ன ரொம்பவே வந்து பிடிச்சிருது. மட்டும் இல்லாம ஜின்னு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் கூட போடாம அப்படியே வந்து ஒட்டூரு கூட வந்து போக ஆரம்பிச்சிடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த நம்ம ஒட்டூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜின்னோட ஞாபகமாவே இருக்கு. இப்ப அங்கிளோட சேர்ந்து அவ வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் அவளோட அங்கிள் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த ஃபாரஸ்ட் ஏரியால இந்த வின்டர் டைம்ல ரொம்பவே குளிரும்னு சொன்னதுக்காக நம்ம ஜின்னுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டூரு ஒரு சூப்பரான ஒரு கோட்டை தயாரிச்சு வந்து கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு அவ ஸ்கூல்ல இருக்கும் போதும் அவளுக்கு ஜின்னோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல் சீனியரோட கையை பிடிச்சிட்டு அவ போகும்போதும் எப்படியாச்சும் நம்ம ஜின்னை தொட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவ மனசுல வந்துட்டே இருக்கு. இதே போல அவ ஹை ஸ்கூலுக்கு வந்து போயிடுறா. அதே வந்து பாத்தீங்கன்னா ஜின் கிட்ட வந்து சொல்றா. அந்த சமயத்துல அவ சொல்றா, நான் இன்னும் 3 வருஷத்துல எப்படியாச்சும் ஸ்கூலிங்க முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நான் இங்கேயே வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு நான் உன் கூடயே வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்போ ஜின்னும் அவனோட கதையை வந்து சொல்றா. ஆக்சுவலா நான் ஒரு ஆத்மா இல்ல, நானும் ஒரு காலத்துல ஹியூமனா தான் இருந்தேன். என்னோட அப்பா அம்மா இந்த காட்டு பகுதியில என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் என்னை வந்து பாத்துக்கிட்டாங்க. அப்பதான் இந்த மாஸ்கையும் வந்து கொடுத்தாங்க. இந்த மவுண்டன் கார்டு தான் வந்து எனக்கான ஒரு ஸ்பெல்ல வந்து என் மேல போட்டாங்க. அது போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த பவர் வந்து கிடைச்சது. என்ன வந்து மத்த ஹியூமன்ஸ் வந்து என்ன தொட்டாங்க அப்படின்னா நான் வந்து மறைஞ்சு போயிடுவேன். என்னோட உடல் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்மளுடைய ஒட்டுரு கிட்ட வந்து இதை சொல்றான். இதை கேட்ட நம்ம ஒட்டுரு, நம்ம எப்படி இருப்போம்ல எனக்கு தெரியாது. அதே போல நான் உன்னை எப்பவுமே வந்து டச் பண்ணல. எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம் அப்படின்ற விஷயத்த அவ சொல்றா. இப்ப இவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்க சமயத்துல ஒரு நாள் ஜின்னும் ஒட்டூரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஜின் ஒரு விஷயத்த சொல்றான். நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து ஆத்மாக்கள் மட்டும் கலந்துக்க கூடிய ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட்டிட்டு போறேன். நீ அப்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தனால இத்தனை வருஷமா நான் உன்னை கூட்டிட்டு போல, பட் இப்ப நீ கண்டிப்பா வரலாம் அப்படின்னு சொல்ல இப்ப ஒட்டூரும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. அதே போல கோலாகலமா பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல அந்த ஃபெஸ்டிவல் ரொம்பவே பிரம்மாண்டமா வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆத்மாக்களும் வந்து ஹியூமனோட ஃபார்மை தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்றான். அது மட்டும் இல்லாம ஒட்டூர் எங்கேயும் காணாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவளோட கையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு துணியை வந்து இவ கட்டி விடுறா. ஒட்டூரு ஜின்னை பார்த்து கேட்கறா, நம்ம என்ன டேட்டிங்கா போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஜின் ஆமா அது உண்மைதானே அப்படின்னு சொல்ல இப்போ ஒட்டூருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இந்த ஃபெஸ்டிவல்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்பவே ஜாலியா வந்து என்ஜாய் பண்றாங்க. ரொம்பவே சந்தோஷமா இப்போ இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல கை 2 வந்து கட்டப்பட்ட அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா வந்து அந்த காட்டு பகுதியில் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஜின் அவனோட மாஸ்க வந்து நம்ம ஒட்டூருக்கு போடுறா. அது மட்டும் இல்ல அவளோட நெத்தியிலே ஒரு கிஸ் வந்து பண்றா. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, இனிமேல் இந்த மாஸ்க் உன்கிட்டே இருக்கட்டும், என்னோட நினைவா உன்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஒட்டூருக்கு ஒரு சந்தேகம் வருது. இனிமேல் இவன் நம்மள பார்க்க வர மாட்டானா, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல இவங்க 2 பேரும் முன்னாடி 2 குழந்தைங்க வந்து ஓடுறாங்க. இப்ப அதுல ஒரு குழந்தை கீழே விழுற சமயத்துல கரெக்டா நம்ம ஜின் வந்து பாத்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சி முன்னாடி விடுறா. இப்படி இருக்க சமயத்துல அந்த குழந்தைங்க அப்படியே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இப்பதான் நம்ம ஒட்டூரை நம்ம சின்ன பார்க்கும்போது சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கள் கூடவே வந்து பாத்தீங்கன்னா தெரியாம சில மனுஷங்களும் வந்து இதுல வந்து கலந்துப்பாங்களா யாருக்கும் தெரியாம. இப்படி இருக்க சமயத்துல அவன் முன்னாடி ஓடினது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷ குழந்தை. அது தெரியாம வந்து நம்ம ஜின் வந்து தொட்டதால இப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மறைய ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புல இருந்த அந்த ஸ்மெல்லும் வந்து பாத்தீங்கன்னா அவனை விட்டு போக ஆரம்பிச்சிருது. இந்த சமயத்துல ஜின் கடைசி ஆசைப்பட்டது என்னன்னா, எப்படியாச்சும் என் கூட வந்து நீ ஹக் பண்ணு, நான் அவனை ஒரு முறையாச்சும் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படியே பாத்தீங்கன்னா ஒட்டூரு போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவன் கரையிற
பிரியிற சமயத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேர்றாங்க. அப்படியே ஆசைப்பட்ட மாதிரியே அவன் தொட்டுறான். ஆனா அவன் அப்படியே வந்து அதுல மறைஞ்சு போயிடுறான். இப்போ ஒட்டூருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்பவே வந்து அழுக ஆரம்பிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம அவனோட மாஸ்க் வச்சுட்டு அப்படியே வந்து கூட வருத்தப்பட்டு அந்த இடத்துலயே வந்து நின்னுட்டு இருக்க சமயத்துல தான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள்லாம் இப்ப அவ கண்ணு முன்னாடி வருது. அது மட்டும் இல்லாம அப்பதான் ஒரு விஷயத்த வந்து அவகிட்டயே வந்து சொல்லுது. அதாவது என்னைக்காவது ஒரு நாள் ஜின்னை யாரோ ஒரு மனுஷன் தொட்டு இறக்கதான் போறான்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அவ ரொம்பவே வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா எப்படியாச்சும் உன்னை ஒரு முறையாவது தொட்டு பார்க்கணும் அப்படின்றது தான் அவனோட கடைசி ஆசையே. அதே போல அவன் உன்னை தொட்டதுக்கு அப்புறமா தான் அவன் இறந்து போனான். நிச்சயமா அவன் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஒட்டூருக்கு ரொம்ப வந்து வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்க் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்ப அப்படியே வந்து அவனோட நினைவுகளோட நான் நிச்சயமா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அவனோட மெமரிஸோடவே அந்த காட்டுப்பகுதியில இருந்து நடந்து போயிடுறா. இதே போல ஒவ்வொரு சம்மருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டூரு அவளுடைய அங்கிள் வீட்டுக்கு வரதே ஒரு வழக்கமா வச்சிருந்தா. அதே போல அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கும் வந்து அவ போயிட்டே இருந்தா. இதே போல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து முடிவடையுது. சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் தாங்க. ஒன்னு ஒட்டூரு, இன்னொன்னு ஜின். சோ இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த அழகான காதலை வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 hour டியூரேஷன்ல ரொம்பவே அழகா வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஆழமான கருத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதலோட மிகப்பெரிய வெளிப்பாடு காமம் தான் சொல்லிட்டு இருக்க சமயத்துல இல்ல காதலோட அதிகப்படியான ஒரு வெளிப்பாடு அதோடைய நினைவுகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அழகான படமா தான் நான் வந்து கருதுறேன். அதே சமயம் என்ன போலவே உங்களுக்கும் இந்த மூவி ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. நீங்க இதே போல நிறைய மூவிஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ்டர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.